தமிழ் தேசிய பேரவையால் வரணியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுடன் நினைவு கஞ்சி பரிமாற்றம். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் 6ஆம் நாளான நேற்றைய தினம் யாழ் தென்மராட்சி வரணி பிரதேசத்தில் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் நினைவு கஞ்சியும் காய்ச்சி வழங்கப்பட்டது. அந்த வகையில் தமிழ் தேசிய பேரவையும் வரணி மக்களும் இணைந்து வரணி சந்தை பகுதியில் இந்த நிகழ்வை முன்னெடுத்திருந்தனர். அதாவது இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் நினைவு கஞ்சியும் பரிமாறப்பட்டது. எதைத்தான் மரணாயுதங்கள் இடிந்து தாம்பலானது, எப்படித்தான் மனது எரி கொண்டு தடலாயுடல்கள் இடிந்து தாம்பலானது, மூச்சடங்கி போன உயிர்கள் நெஞ்சை விட்டு வாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதை கொஞ்சமா, எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதைத்தான் மறப்பது, எரி கொண்டு தடலாயுடல்கள் எரிந்து தாம்பலானது. இன்று கரையெங்கும் எம்மாவர் உடல் புதைத்தோம், உன் மீது படகேறி வலை விரித்தோம், இன்று கரையெங்கும் எம்மாவர் உடல் புதைத்தோம், ஆறாத காயம் இது யாமந்து போன்றுவது, தீராத சோகம் இது யாமம்மை கேட்குவது, நந்தி கடலையே நந்தி கடலே தலைவீரம் அதன் மர்மம் சொல்லு, தமிழீழம் பதில் சொல்லு, உங்கள் தலைவீரம் அதன் மர்மம் சொல்லு. தலைவன் படைகள் நாளே திசையில் புயலானதே, நம்பும் தமிழர் வாழ்வில் நின்றவன் நிலையை அறியானலாகுதே, அறவும் இருளை மீண்டும் வெளிப்பார்க்குதே, பாதை வழியே குருதி தினம் பாயுதே, தமிழாகி முன்காட்டின்று இருப்பராய் வா தலைவா, இங்கே உயிரெங்கே வாழ்வது உமக்காக, கனவுங்கள் நினைவுகள் எல்லாம் வரிசைய என்னுள் வருகிறதே. நடையில் மௌனங்கள் தலைவன் எங்கே கேள்விகள், வா தலைவாயம் வாழ்க்கையே
2009 ஆண்டு மே 18 நமது இனத்துக்கு நடந்த அவலம் இன்று 17 ஆண்டுகள் கடந்திருந்தும் இந்த சர்வதேச நீதியை வலியுறுத்தி இந்த இனம் போராடி கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த எதிர்கால சந்தையினருக்கு இந்த விடயங்களை கடத்தி செல்வதற்காக தமிழ் தேசிய பேரவையாகிய நாங்கள் இந்த நாடு பூராக இந்த உணர்ச்சிகளை இந்த நமது இளம் சந்தாதிக்கு எடுத்து காட்டும் முகமாக அவர்கள் கடத்தி செல்லுகின்ற ஒரு விடயமாக இதை செயல்பட்டு வருகின்றோம். இனியொரு காலம் நமது இனத்துக்கு இப்படியான ஒரு நிகழ்வு இடம்பெறக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் இதை வலியுறுத்தி நடாத்தி வருகின்றோம். ஆகவே எமது இனம் தன்னை தானே ஆள வேண்டும் என்று 30 ஆண்டுகளாக யுத்தத்தை நடாத்தி இன்று யுத்தத்துக்கு நிறைவு பெற்றும் நாம் இன்றைய வரை நமக்கான நீதியை சர்வதேசம் நாடி நிற்கின்றோம். அந்த வேளையிலே சர்வதேசம் கூட இதுக்கு தயக்கம் காட்டுவது உண்மையிலே பொருத்தமில்லை. அந்த வகையில் இந்த இனத்துக்கு எதிர்காலத்தில் தன்னை தான் ஆளக்கூடிய ஒரு நீதி பொறுமுறையை உருவாக்கி இந்த மண்ணிலே சுதந்திரமாகவும் சுயாதீனமும் வாழ்வதற்கு இந்த சர்வதேசம் இதுக்கு நீதியான ஒரு நீதி பொறிமுறையை உருவாக்கும் என இந்த தமிழ் தேசம் சார்பிலே இந்த ஈழ மக்கள் சார்பிலே உங்களை அன்புரிமையோடு வேண்டிக்கொள்ளும். வரணி மத்தியிலே இந்த தமிழ் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலா 6வது நாளாக இந்த வரணி பிரதேச மக்களும் இந்த தமிழ் தேசிய பேரையும் இணைந்து இந்த இடத்திலே நாங்கள் அரங்கேற்றி இருக்கின்றோம். ஆகவே வருடந்தோறும் இந்த நிகழ்வை அரங்கேறி வருகின்ற வரையிலே எதிர்கால சந்தையும் இந்த நிகழ்வை தொடர்ந்து கையாள வேண்டும் என்பதே எமது நோக்காக இந்த நிகழ்வை அடையாளப்படுத்தி வருகின்றோம்.